இந்த வெளியில இருக்கிற உறவுகள் அப்படியே கொடுக்குவாங்க, உங்களுக்கு டீ எல்லாம் என்ன செய்வாங்க, கொண்டு வந்து தருவாங்க. அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு என்ன செய்யும், வந்து அமர்ந்துங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும், அங்கேயும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாமல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், புரிந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை தந்து இந்த நோன்பை நோற்று அல்லாஹ் தஆலா தந்த ஆரோக்கியத்தை கொண்டு இரவு நேரத்திலே நின்று வணங்கிவிட்டு இறைவனுடைய மாளிகையில் இறைவனையும் இறை தூதரையும் பற்றி பேசவும் கேட்கவும் அல்லாஹ் ஒரு வாய்ப்பையும் ஒரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். மேலே உள்ள சகோதரிகளும் சரி, கீழே உள்ள சகோதரர்களும் சரி, குர்ஆன் வசனங்கள் பேசப்படுகிற போது, சொல்லப்படுகிற போது காது தாழ்த்தி கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்று சொல்லுகிற போது கண்ணியமாக கவனமாக அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்கிறோம் என்ற உணர்வோடு என்ன செய்ய வேண்டும், அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு குடும்பவியலை போல, அதாவது இந்த உலகத்திலே உள்ள உறவுகள் ரீதியான நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். கணவன் மனைவி, அதே போன்று ஒரு முன்மாதிரியான ஒரு பிள்ளைகள், இப்படி நிறைய விஷயங்களை அல்லாஹ்வுடைய உதவியினால் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு பார்த்து என்ன செய்கிறோம், படித்து வருகிறோம். படிப்பதையெல்லாம் வாழ்க்கையில் கொஞ்சமாவது எடுத்து நடப்பதுதான் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துன் நிசா 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை இப்படி சொல்கிறார். வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு நீங்கள் எதையும் இணை வைக்காதீர்கள், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களை பெற்றெடுத்த தாயோடு தந்தையோடு இஹ்சானாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இந்த இஹ்சான் என்று சொல்ல நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க. அந்த அபுதுல்லாஹ் கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். ரசூலுல்லாஹ் இஹ்சானுக்கு என்னன்னு சொல்றாங்க விளக்கம். அல்லாஹ்வை நீ பார்க்காவிட்டால் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு நீ என்ன செய்ய வேண்டும், வணங்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிய வசனத்துல வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும்
நீங்கள் இணையாக வைக்காதீர்கள். ஒபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தந்தை இல்லாமல் அல்லாஹ்வுடைய அற்புதத்தின் ஊடாக இந்த மண்ணுக்கு மேலே பிறந்த ஒரு ஆச்சரியமான ஒரு குழந்தை. அவர் ஒரு நபி. அல் குர்ஆன் அது எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக சொல்கிறது. அவருடைய தாயுடைய பெயரிலே அல் குர்ஆனில் சூரத்துல் மரியம் அப்படி என்ற ஒரு சூராவும் இருக்கிறது. அந்த சூரத்துல் மரியம் என்று சொல்லுகிற சூராவில் 12வது 13வது வசனத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த போது பேசிய வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிற நேரம், பர்ரம் பிவாலிததி, என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிடை செய்வதற்காக, பர்ரம் பிவாலிதி, என் தாய்க்கு நான் பணிவிடை செய்வதற்காக நான் பிறந்திருக்கிறேன் அப்படி என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேச முடியாத அந்த சின்ன பருவத்தில் இருந்த போது தாய்க்கு பணிவிடை செய்வதற்காக நான் இந்த மண்ணுக்கு மேலே பிறந்திருக்கிறேன் அப்படி என்று அன்று பேசியதாக அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்கிறார். நீங்க பார்க்கலாம் புகாரியில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி 2782வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அஃதலுல் அமல், அமல்களிலே மிக மிக மிகச் சிறந்தது என்ன அப்படி என்று கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸலாத்து லி அவ்வலி வக்திஹா, நீ தொழுவதுதான் சிறந்தது. ஆனால் வெறும் தொழுகை அல்ல, அந்த தொழுகையுடைய ஆரம்ப நேரம். நீ அவ்வளி வக்தியா, பாங்கு சொன்ன உடனே, அதான் சொன்ன உடனே தொழுகிறோமே, அதுதான் அமல்களில் சிறந்தது. பாங்கெல்லாம் கேட்டு முடிஞ்சு, பள்ளிகளை எல்லாம் தொழுது முடிஞ்சு, வேலையெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு அசருக்கு கிட்டவாகி லுகர தொழுது சலாம் கொடுக்கிற உடனே அசருடைய பாங்கு கேட்கிற நேரம் எடுத்த உதுவோட நல்ல காலம் அசரையும் தொழ சந்தர்ப்பம் கிடைத்து விட்டதை என்று தொழுகிற தொழுகை அல்ல. தொழணும் அஸ்ஸலா நீ அவ்வளி வக்திஹா, நீ தொழுகிற தொழுகை அந்த தொழுகையுடைய ஆரம்ப நேரத்தில் நீ தொழ வேண்டும் அப்படி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற போது அந்த மனிதர் கேட்கிறார், சும்ம ஐ, பிறகு என்ன யா ரசூலுல்லாஹ்? சரி, நேரத்தோடு நேரத்துக்கு நான் தொழுகிறேன், அதுதான் மிகப்பெரிய இபாதத்து என்றால் சும்ம ஐ, பிறகு என்ன யா ரசூலுல்லாஹ்? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிர்ருல் வாலிதைன், உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிடை செய்வதுதான் இந்த உலகத்திலேயே சிறந்த அமல் அப்படின்னாங்க. உன்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் நீ பணிவிடை செய்வது என்பது இந்த உலகத்திலே உள்ள தொழுகைக்கு அடுத்த இபாதத். அந்த மனிதர் கேட்கிறார், சும்ம ஐ, பிறகு என்ன யா ரசூலுல்லாஹ்? அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் லா இலாஹ இல்லல்லாஹ் உயர வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுத்து இந்த உலகத்தில் உயிர் நீக்குகிற அந்த உயர்ந்த ஜிஹாத், அதுதான் அமலில் சிறந்தது என்னங்க. ரசூலுல்லாஹ் தொழுகையை சொல்லிட்டு இரண்டாவதாக சொல்றாங்க, உன்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிடை செய்வதுதான் இந்த பூமியிலே உயர்ந்த இபாதத் என்றாங்க. புகாரியில 3004வது ஹதீஸ், 3006வது ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யுத்தத்தில் போராட வேண்டும், எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார். யுத்தத்தில் போராட வேண்டும். நான் கேட்கிறேன், அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தோழர்களே, நினைத்து பாருங்கள். ஆள் பற்றாக்குறை, பொருளாதாரம் பற்றாக்குறை, இளைஞர்கள் பற்றாக்குறை, யுத்தத்துக்கு போகிற வீரர்கள் பற்றாக்குறை. இஸ்லாம் வளர்ந்து வருகிற காலம், உயர்ந்து வருகிற காலம், வாழ்ந்து வருகிற காலம், மக்களுடைய உள்ளங்களில் இடம் பிடித்து வருகிற காலம். அப்படிப்பட்ட அந்த காலத்துல அந்த மனிதர் போய், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஜிஹாத் செய்ய வேண்டும், போராட வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் உயிர் தியாகம் செய்ய வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கேட்டு வந்த மனிதரை பார்த்து திரும்ப கேட்டாங்க, தோழரே,
உனக்கு தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கிறார்களா? அஹய்யுன் வாலிதாக்க, உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அப்போது அந்த மனிதர் சொன்னார், கால நஅம், ஆம் யா ரசூலுல்லாஹ், என்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கிறார்கள் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ போ, உன்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிடை செய்வது என்பது அதுதான் நீ செய்கிற ஜிஹாத் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இன்றைக்கு உலகத்தில் ஆக கண்ணியம் இழந்து, மதிப்பிழந்து, மரியாதை இழந்து, ஒரு மூலையில சுருங்கி போய் வேதனையோடு சோதனைகளோடு பேச ஆள் இல்லாமல், கதைக்க ஆள் இல்லாமல் இன்று ஒரு உறவு வீட்டுக்குள் இருக்குமாக இருந்தால் அது நமக்கு சுவர்க்கத்தை பெற்றுத் தருகிற ஒரு உன்னத உறவு இன்றைக்கு மதிப்பிழந்து போய் கிடக்கிறது என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இல்லாம ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்த நல்லவர்களை தவிர, அல்லாஹ் அருள் செய்த நல்லவர்களை தவிர. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் லுக்மானிலே 13-14வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா பேசுகிற போது, வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், நாம் மனிதனுக்கு வசியத்து செய்தோம், நாம் மனிதனுக்கு வசியத்து செய்தோம், உன்னுடைய தாய் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு, வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு உன்னை அவள் சுமந்து கொண்டாள். அவளோ 2 வருஷம் அவளுடைய உதிரத்தை உனக்கு பாலாக தந்தாள். இன்றைக்கும் நானும் நீங்களும் எழுந்து நிற்கவும், நானும் நீங்களும் கண்ணியமாக இருக்கவும், நானும் நீங்களும் சமூகத்தில் உயர்ந்த இடத்தை பெற்றுக் கொள்ளவும், இன்றைக்கு நானும் நீங்களும் வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தந்த இந்த உடலும் உயிரும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தன்னுடைய உயிரை தியாகமாக, தன்னுடைய இரத்தத்தை பாலாக தந்த உயர்ந்த தாயும் தந்தையும் தான் சகோதர சகோதரிகளே காரணமாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ரமலான் வந்தா உம்மாவை கவனிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் பாப்பாவை கவனிக்கிறாங்க. ஒரு சேட்டு, ஒரு உம்மாவுக்கு ஒரு சாரி, யாருக்கும் கொடுக்கிற மாதிரி ஒரு 5 கிலோ பேக்கு அரிசி, ஏதாவது ஒரு பால் அல்லது பருப்பு, அல்லது ஒரு கறி, ஒரு 1000 ரூபாய் 5000 ரூபாய் காசு உம்மாவை கவனிச்சாச்சு. இனி வாரண்டா அடுத்த வருஷம் வந்தா உம்மாவை கவனிக்கிறாங்க. நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயும் உம்மாவுக்கு உடுப்பு கொடுங்க, உம்மாவுக்கு மருந்தெடுத்து கொடுங்க, வாப்பாவுக்கு சாரம் கொடுங்க, சேட்டு வாங்கி கொடுங்க, இப்படி எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவே இல்லை தோழர்களே, எங்கேயும் காண முடியாது. உங்களை நீங்க எப்படி பார்க்கிறீர்களோ, உங்களை நீங்க எப்படி பிரயத்தனம் எடுத்து கவனித்துக் கொள்கிறீர்களோ, அதே போல உசுறு உள்ள வரைக்கும் தாயையும் தந்தையையும் இந்த மண்ணுக்கு மேலே கண் கலங்காமல் பார்ப்பதைத்தான் இஸ்லாம் இபாதத் என்று சொல்கிறது. அதுதான் வணக்கம் என்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம், வலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களுக்கு உஃப் சி என்ற வார்த்தை கூட பேசாதே அப்படி என்று சூரத்துல் அல் இஸ்ரா 13-14வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சூரத்துல் அல் இஸ்ரா 24வது வசனத்தில் அல்லாஹ் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு தாயை மதிக்கிறோமா, தந்தையை மதிக்கிறோமா, பணிவிடை செய்கிறோமா, அவங்களை பார்க்கிறோமா? நம்ம கல்யாணம் முடிச்சு பெரிய ஆள் ஆயிட்டோம், நமக்கு டைம் இல்லையே, பிள்ளையை ஸ்கூலுக்கு கூட்டு போகணும், மதரசா கூடணும், நம்ம தொழிலை பார்க்கணும், வைப்பை பார்க்கணும், உம்மா அங்க வீட்டுல, அதனால நம்ம உம்மா பிரச்சனை இல்லை. அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம் என்றா அன்றைக்கு தாய் கேட்ட பிரார்த்தனை. சகோதர சகோதரி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உம்மா ஒரு உயர்ந்த மேட்டு பகுதியில் இருப்பார்களாம். அபூ ஹுரைரா தாயை பார்க்க வேண்டும் என்பதற்காக மேட்டு பகுதியிலே ஏறுவார்களாம். மேட்டு பகுதியிலே ஏறி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தூரத்தில் நின்று, யா உம்மத்தா, என் தாயே, என் தாயே, அஸ்ஸலாமு அலைக்கி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத், உனக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்னை பெற்றெடுத்த அம்மாவே உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படி என்று சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தாயை பார்த்து சொல்வார்களாம், வஜஸாக்கில்லா, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலி தரட்டும், கமா பரர்தனி சதீரா, நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது
என்னை கண்கலங்காமல் அன்போடும் ஆதரவோடும் பண்போடும் பாசத்தோடும் வளர்த்தீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தரட்டும் தாயே என்று சத்தமிட்டு கத்துவார்களாம். இதை கேட்ட தாய் யா புனைய, என் இரக்க மகனே, என் செல்ல மகனே, உனக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உன்மீதும் உண்டாகட்டும். மகனே, நீ பெரியவனாக ஆன போது எப்படி என்னை கண் கலங்காமல் கவனமாக நான் உன்னை சின்ன பருவத்தில் பார்த்ததை போல நீ என்னை பார்த்தாயோ, அல்லாஹ் உனக்கு நற்கூலிகளை தரட்டும் என்று அன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்களாம். நான் கேட்கிறேன், நம்மளோட வாழ்க்கையில அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர எத்தனை பேர் தாய் தந்தைக்கு பிரார்த்தனை செய்யறது? அது வலிமையாக இருக்கணும். குர்ஆனே சொல்லுதே, நீங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிற நேரம் தாய் தந்தைக்கு கேளுங்க என்று குர்ஆன் சொல்லுது. நம்ம எத்தனை பேர் சரியா பார்க்கிறோம்? நான் உட்பட சகோதர சகோதரிகள், நம்ம எல்லாம் உட்பட எத்தனை பேர் பார்க்கிறோம்? யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்காத ஒரு சிறப்பை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். புரிகிறதா? முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்தகலன் துரப்பி, என்னுடைய அல்லாஹ்விடத்தில் நான் அனுமதி கேட்டேன், என்னுடைய தாய்க்கு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நான் அனுமதி கேட்டேன். அல்லாஹ் எனக்கு அனுமதி தரவில்லை. அல்லாஹ்விடத்தில் நான் அனுமதி கேட்டேன், என்னை பெற்ற தாயுடைய கபரை போய் பார்க்க வேண்டும் என்று கேட்டேன். உன்னுடைய தாயுடைய கபரை நீ போய் பார்க்கலாம், ஆனால் அவருக்கு பிரார்த்தனை செய்ய முடியாது என்று அல்லாஹ் எனக்கு தடை விதித்தான் என்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்லாத ஒரு பாக்கியம், நல்ல தாயை தந்து நல்ல தந்தையை தந்து அல்லாஹ் தஆலா இன்றைக்கு நம்மளை நல்ல நிலைமையில வச்சிருக்கிறாங்க. அன்றைக்கு தாயும் தந்தையும் நமக்கு செய்த பிரார்த்தனைகள் தான் இன்று நாம் நல்லா இருக்கிறோம் என்பதை மறந்துட்டாங்க. சில நேரங்கள்ல வாப்பா ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டார். அந்த காலத்துல வாப்பா கூலி வேலை செஞ்சிருப்பாரு, விவசாயம் செஞ்சிருப்பாரு, அல்லது ஒரு டீ கடையில இருந்திருப்பார், அல்லது ஆட்டோ ஓட்டி இருப்பாரு, அல்லது சாக்கடையில நின்றிருப்பாரு, அல்லது 4 பேருடைய கடையில நின்றிருப்பாரு. ஆனா வாப்பா நிறைய கடன் பட்டிருப்பாரு, நம்ம கிட்ட சொல்ல மாட்டார். உமாவை பார்ப்பாரு, வாப்பா தன்னை கவனிப்பதை விடவும் தன்னை பிள்ளைகளை உயர்ந்த நிலையில படிக்க வைக்க வேண்டும் என்று மற்றவர்களிடத்தில் அசிங்கப்பட்டு கடன் வாங்கி வேலை செய்து அந்த கடனை அடைக்க முடியாம சில நேரங்கள்ல வந்து ஏசி விட்டு போகிற நேரத்தில் எல்லாம் வீட்டுல மகன் இருக்கிறான், ஏசாருங்க மகள் இருக்கிறார், நான் தந்துடுறேன், நம்மள காதுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நம்மளை கௌரவமாக வைக்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் நமக்காக உழைத்தவர்கள் தான் தாயும் தந்தையும் சகோதர சகோதரிகளை மறந்துவிடக்கூடாது. நமக்காக உழைத்தவர்கள், நாம் நல்லாக வாழ வேண்டும் என்பதற்காக பின்னால ஒரு மெழுகுவர்த்தியாக இந்த மண்ணுக்கு மேலே தன்னுடைய வெளிச்சத்தை எல்லாம் நமக்கு தந்து இந்த மண்ணுக்கு மேலே மறந்து அல்லது மரணித்து போனவர்கள் தான் அந்த தாயும் தந்தையும். மறந்துடாது, அது ஆகப்பெரிய உறவு. நான் கேட்கிறேன், மௌத்தாகி எவ்வளவு காலம், சில நேரம் நம்முடைய தந்தை கபரில இருப்பார், மரணித்து எவ்வளவோ நாளாகிறது. எத்தனை பேர் கபரடியில போய் பாப்பாவுடைய கபரடியில பக்கத்திலே உட்கார்ந்து பாப்பாவுக்காக இதுவரைக்கும் துஆ செய்தவர்கள் கபரே தெரியாது. இப்ப கபரே இல்லையே, வாப்பாட கபரை காணல, மறந்துட்டோம். உம்மோட கபரை காணல, மறந்துட்டோம். மறந்து விடாதீர்கள். நானும் நீங்களும் மரணித்து போனால் என் பிள்ளையும் உங்கள் பிள்ளையும் நிச்சயம் என்னுடைய உங்களுடைய கபரை மறந்துதான் வாழ்வார் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படிதான் தோழர்களே, நம்ம எப்படியோ அப்படித்தான் நம்முடைய பிள்ளையும் என்பதை என்ன செய்யாதீர்கள், மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு கிடைத்த ஆக பெரிய உயர்ந்த சுவர்க்கத்தை பெற்று தருகிற உன்னத உறவு தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு காவியம். ஒரு காவி, ஒரு நாட்டுடைய நீதிபதி இயாஸ் இப்னு முஆவியா என்று சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு தாபி. இவங்களோட உம்மா மூத்தாயிட்டாங்க, மிகப்பெரிய ஒரு தாபி மூத்தாயிட்டாங்க. மூத்தாயினோட அக்கா அழுகிறார், ஆக்கெல்லாம் வாழங்க அழுகிறாரு. அந்த நேரத்தில் கேட்கிறாங்க, என்ன நீங்க அழுகிறீங்க? எவ்வளவு பெரிய மனிதர், ஊருக்கெல்லாம் தீர்ப்பு சொன்னவர், தாயோடு நல்ல முறையில் நடந்து கொண்டீர்கள், தந்தையோடு நல்ல முறையில் நடந்து கொண்டீர்கள், அவ்வளவு கண்ணியமாக பார்த்து கொண்டீர்களே, உம்மா மூத்தாகினுடன் இவ்வளவு பெரிய ஆள், நீங்க அழுகிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் இயாஸ் இப்னு முஆவியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தின் 2 வாசல்களை தந்தான். அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தின் 2 வாசல்களை தந்தான். அந்த 2
வாசல்களில் ஒரு வாசல் பூட்டப்பட்டு விட்டது என்று அழுகிறேன் என்றார். அந்த 2 வாசல்களில் ஒரு வாசல் பூட்டு, என்னுடைய தாயுடைய மரணம். சுவர்க்கத்தின் ஒரு வாசல், நான் பணிவிடை செய்து எனக்கு தாய் கிடைத்ததின் ஊடாக அதன் ஊடாக சுவர்க்கம் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. அல்லாஹ் அந்த வாசலை மூடித்தானே, அதை நினைத்து அழுகிறேன். புரிஞ்சுக்கங்க, நம்மளோட உம்மா நமக்கிட்ட இருக்கிற சொத்துக்கு ஆசைப்படலைங்க, 500 ரூபாய் காசுக்கு விரும்பலைங்க, நீங்க கொடுக்கிற சாரியாவை எதிர்பார்க்கலங்க. இன்றைக்கும் உம்மா எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? உசுரோடு இருந்தால் மிஸ் பண்ணி விடாதீர்கள். இன்றைக்கும் உம்மா எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? என் மகன் எனக்கு இந்த வரணும், என் தொடையில என் காலில் கொஞ்ச நேரம் அவன் தூங்கணும், என் கையால எனக்கிட்ட இருக்கிற உணவை அவனுக்கு கொடுக்கணும், அவன் என்னோட கொஞ்ச நேரம் பேசணும், அவன் என்ற நெத்திய முத்தமிடணும், அவன் எனக்கு பக்கத்தில் கொஞ்சம் இருந்தால் அது போதும். அதனால தான் உம்மா சொல்லுவான், மகன் நீ தூரத்துக்கு போயிட்டாத, நான் வருத்தமா இருக்கிறேன், மௌத்தாகினா நீ தாண்டா எனக்கு கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தாயும் தந்தையும் எதிர்பார்ப்பது, என்னை பெத்த பிள்ளை என்னோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும், பக்கத்தில் இருக்க வேண்டும். நம்ம எத்தனை பேருங்க செய்யறோம்? வாழ்க்கையில எத்தனை பேர் செய்வோம்? யோசிச்சு பாருங்க அவருடைய தியாகங்கள வாழ்க்கையில. சில நேரம் வாப்பா கல்யாணம் முடிச்சு உம்மாவை ஒரு பொம்பளை பிள்ளை அல்லது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனே வெளிநாட்டுக்கு போயிடுவார். சின்ன காலத்துல 20-25 வயதுல உம்மாவையும் நம்மளையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போனவர் தான். ஆசைகளை அடக்கிக் கொண்டார், உணர்வுகளை அடக்கிக் கொண்டார், உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டார். வருஷத்தில் ஒரு தடவை வருவார், 10 நாள் இருப்பார், 20 நாள் இருப்பார், ஒரு மாசம் இருப்பார், அதுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போயிடுவார். நம்ம 18 வயசு 20 வயசு வார வரைக்கும் பாப்பாவும் உம்மாவும் பிரிஞ்சுதான் இருந்தாங்க. காரணம் நமக்காக ஆசைகள் அடக்கப்பட்டு, உணர்வுகள் அடக்கப்பட்டு, உணர்ச்சிகள் அடக்கப்பட்டு, ஒரு வீடில் நாம கூலி வீட்டில் இருக்கிறோம் என்பதற்காக இவ்வளவெல்லாம் தியாகம் செஞ்சு ஒரு வீட்டை கட்டி வீட்டுல வந்து உட்கார்ந்து நிம்மதியா வாழ்வோம் பிள்ளைகளோடு என்று இருக்கிற நேரம் மகளுக்கு 20 வயசாயி. 20 வயசாயினா கல்யாணம் முடிச்சு கொடுப்போம். சுபஹானல்லாஹ், வாப்பா உம்மா ஆசையாக வாழ வேண்டும் என்று கட்டின வீட்டில மகளுக்கு அந்த வீட்டை கொடுத்து தான் வாங்கி தூங்கணும் என்ற அந்த பெட்டை இன்னொரு மகனுக்கு தந்த மகளோடு வாழ்வதற்காக அழகான அறையை கொடுத்து விட்டு இன்றைக்கும் அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பது பழைய உடைஞ்ச எங்கேயாவது ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்குமே அதுல, அல்லது கிச்சன்ல, அல்லது எங்கேயாவது ஒரு ஹால்ல ஒரு பழைய பெட்ஷீட், நம்மளோட பிள்ளை கழிச்ச ஒரு பெட்ஷீட், பழைய தலவாணி, அப்படியான ஒரு இடத்துல தான் இன்றைக்கும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தாயும் தந்தையும் ஹயாத்தோடு இருந்தால் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்ம நல்லா இருக்கணும் என்பதற்காக அவ்வளவு தியாகப்பட்டு கஷ்டப்பட்டு சொந்த வீட்டை கட்டி அந்த வீட்டில நிம்மதியாக தூங்காம நம்ம நிம்மதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக அவங்கள சொந்த பெட்ரூமை தந்து விட்டு அவங்க கிச்சனிலையும் ஹால்லையும் போய் தூங்கினவர்கள் தான் நம்மளோட தாயும் தந்தையும் சகோதர சகோதரி. ஒரு நாளையில நம்மளா ட்ரிப் போவோம் தானே, பாப்பா அம்மாவை கூட்டிட்டு போற பழக்கம் இருக்குதா? அவங்களுக்கு சுத்த தெரியாதா? அவங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்லையா? நம்ம ட்ரிப் போவோம், வைஃபோட போவோம், பிள்ளைகளோட போவோம், வாப்பா இருப்பாரு, வாப்பாட்ட கொண்டு சாவியை கொடு, வாப்பா கவனமா பார்த்துக்கணும், கரண்ட் பில் வரும், தண்ணி பில் வரும், கேஸ்காரம் வருவான், அந்த காரம் வருவான், இந்த காரம் வரும், பார்சல் வரும், ஆன்லைன்ல வரும், சாமான் புக் பண்ணிக்கிறேன், யாரையும் வீட்டுக்குள்ள விட்டுறாதுங்க, இந்த பாப்பா சாவி, வாப்பா என்ன வாச்சரா, வாப்பா வாச்சரா, விட்டு வாச்சரா, வாப்பா உங்களை பெத்த தாய் உங்களுக்கு ஆயாவா? உம்மா என்னத்துக்கு? நம்மளோட பிள்ளைய பார்க்கறது. நம்ம சாப்பாடு சமைக்கணும், அந்த நேரத்துல பிள்ளை அலட்டுவான், கத்துவான், அப்ப உம்மா தோல்ல போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் நம்மளோட பிள்ளைய பார்க்கறதுக்கு, நம்மளையும் பார்த்து நமக்கு பிறந்த பிள்ளையையும் பார்க்கிற வேலைக்காரி அந்த தாயி. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நான் கேட்கிறேன், யோசிச்சு பார்க்கிறேன். அந்த தாய்க்கு ஒரு வருத்தம் வந்தா ஒரு நாள் அந்த தாயோட பக்கத்துல தூங்குறதுக்கு மனசு இல்லை. சில நேரம் நமக்கு கொஞ்சம் வசதியா நம்மளோட அண்ணன் அல்லது தம்பி வசதி குறைய இருப்பான், நம்ம ஏதோ அல்லாஹ்வுடைய அருளால அவங்களோட பிரார்த்தனைகளால உயர்ந்திருக்கும். உம்மா கேப்பா போன் பண்ணி, ஒரு 5000 சல்லி இருக்குமாடா, எப்ப பார்த்தாலும் எனக்கு தான் சல்லி கேட்குறீங்கம்மா, என் அண்ணன் இருக்கிறானே
அக்காரிக்கால் தானே, நான் தாரம் தானே, எனக்கிட்டே கேட்கிறீங்க. புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய தாய் உங்களிடத்தில் 5000 அல்ல 10,000 உரிமையோடு கேட்கிற இடத்தில் உங்களோட தாயையும் தந்தையையும் உயிரோடு வைத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களோட தாயும் தந்தையும் கண்ணியமாக வாழ்கிறார்கள் என்பது அர்த்தம். எப்போ உங்களோட உம்மாவும் பாப்பும் உங்கள்கிட்ட தலை சொரிஞ்சி கை சொரிஞ்சி ஏதாவது அப்படின்னு அஞ்சி சஞ்சலப்பட்டுத்தான் நமக்கிட்ட ஏதாவது வாங்கணும் என்று நினைக்கிறாங்களாக இருந்தால் உசுறு மட்டும் இருக்குது, உடல் செத்து விட்டது என்பது அடையாளம். ஆனா நம்மட தாய்கிட்ட நம்ம சொல்லுமா, நான் கல்யாணம் முடிச்சாலும் உழைச்சாலும் இவ்வளவு பெரிய ஆளாகினாலும் நமக்கு நம்மட பிள்ளைதானே இங்க பாசம், உமாக்கு நம்ம தானே இங்க பாசம். நம்மட பிள்ளையோட எவ்வளவு பாசமா இருக்கிறோம், எவ்வளவு இரக்கமா இருக்கிறோம், அவனை எவ்வளவு பத்திரமா பார்த்து கொள்றோம், நம்மளோட பொம்பளை பிள்ளையோட எப்படி இருக்கிறோம், அதே பாசத்தால இங்க நம்மளோட உமாவுக்கு இருக்கும், நம்மளோட வாப்பாவுக்கு இருக்கும். நம்மட பிள்ளை அவங்களுக்கு பேர பிள்ளை, நம்ம தானே அவங்களுக்கு பிள்ளை. புரிந்து கொள்ளுங்கள், ஒரு தாயும் தந்தையும் யோசிக்காம நமக்கிட்ட சல்லி கேட்கிறாங்களாக இருந்தால் அவர்கள் கண்ணியமாக நம் உள்ளத்தில் வாழ்கிறார்கள் என்பது அர்த்தம். யோசிச்சுட்டாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, இந்த மண்ணில எந்த விதமான சுயநலமும் அற்ற ஒரு தூய்மையான உறவு தாயும் தந்தையும் மட்டும்தான். ஆனா வாப்பா மிச்சம் பேச மாட்டார், வாப்பா பேச மாட்டார், வாப்போட கஷ்டத்தை சொல்ல மாட்டார். ஆனா உமா கிட்ட சொல்லிட்டு பாருங்க, அவனுக்கு விளங்குது இல்ல, நான் பட்ட கஷ்டத்தை போல அவன் படக்கூடாதுதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அது அவனுக்கு புரிய, கொஞ்சம் சொல்லு புத்திய. நான் ஏசி கிசி போட்டுருவேன். இன்றைக்கு வாப்பா இல்லாத நேரம் அன்று வாப்பா சொன்ன புத்தி இன்றைக்கு நமக்கு வேத வாக்காக தெரிகிறது. ஆனா வாப்பா இல்லாத வாழ்க்கை இன்று மிக கஷ்டமாக இருக்கு. பெரிய ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். ஒரு மனிதர் வருகிறார் இப்னு மாஜாவுல 1870வது செய்தி, இப்னு மாஜாவுல பதிவு செய்யப்பட்ட சரியான செய்தி. அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னலி இயாத், எனக்கு குடும்பம் இருக்கிறது, ஒமால், என்னிடத்துல பொருளாதாரம் இருக்கிறது, எங்க வாப்பாவுக்கும் குடும்பம் இருக்கிறது, எங்க வாப்பா கிட்டையும் பொருளாதாரம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, எப்ப பார்த்தாலும் எங்க வாப்பா எந்த பொருளாதாரத்தை எடுத்து அவரோட குடும்பத்துக்கு கொடுக்கிறார். வாப்பாட்ட சல்லி இருக்குது, பணம் இருக்குது, எனக்கிட்டே சல்லி இருக்குது, குடும்பமும் இருக்குது. ஆனா வாப்பா எந்த காசை எடுத்துத்தான் அவரோட குடும்பத்துக்கு கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்ஸ வ மாலுக லி அபீக், நீயும் உங்க சொத்தும் உங்க வாப்பாவுக்கு சொந்தம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீயும் உன்னுடைய சொத்தும் உன் வாப்பாவுக்கு சொந்தம் என்பதை மறந்துடாத. கேட்கத்தவல்ல உன்னோட வாப்பா உன்னையும் உன்னுடைய சொத்தையும் சேர்த்து சொந்தம் உன்னுடைய தந்தைக்கு என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பிறகு ஒரு மனிதர் அபூதர் அல் கிஃபாரி அல்லது அபூதர்தா ஓடி வருகிறார். வந்து கேட்கிறார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் நல்லா சந்தோஷமா வாழ்றேன், ஆனா எந்த உம்மா என் மனைவியை தலாக் சொல்றாங்க, நான் என்ன செய்யன்னு கேட்டார். அந்த நேரத்துல அந்த நபித்தோழர் சொன்னார், நீ விரும்பினா சேர்ந்து வாழு, விருப்பம் விட்டுடு, ஆனா உண்ட உம்மாவும் உண்ட வாப்பாவும் அவுசத்து அபுவாவில் ஜன்னah, சுவர்க்கத்துடைய நடுவாசல் என்பதை மறந்துடாத. உண்ட வாப்பா அம்மா சொல்றாங்களா, நீ விரும்பின மாதிரி செஞ்சிக்க, ஆனால் தாயும் தந்தையும் தான் சுவர்க்கத்தின் நடுவாசல் மத்தி அப்படின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக அந்த நபித்தோழர் சொன்னார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நபியார்களே, இன்றைக்கு நம்ம நிறைய பேருடைய வீடுகள்ல தாயும் தந்தையும் மதிப்பட்டவர்களாக, ஆயாக்களாக, வேலைக்காரர்களாக, பாப்பா கிட்ட கோட் பண்ணி சொல்ற வீட்டுக்கு கறியை வாங்கி கொடுக்க, விருந்தாளி வந்தா வயிறு நிரம்ப தின்னுட்டு போவான், பாப்பாவுக்கு போட்டு சபையில வைக்க சஞ்சலம் இருக்கும். ஏன்னா பாப்பா ஒரு மாதிரியே இருப்பாரு, தோல் சுருங்கி இருக்கும், பாப்பா சபைக்கு தெரிய வராது, எக்கு தப்பா பேசிடுவார், ஆட்கள் அவருக்கு அடையாளம் தெரியாது, வயசு போயிருக்கு. அல்லாஹ் அக்பர். நம்ம சின்ன பருவத்துல இருக்கக்குள்ள நம்ம கருப்போ சிவப்போ வெள்ளையோ தூக்கிட்டு வந்து ஆட்கட்டை என்ற பிள்ளைண்டு காட்டியவர் அன்பு தாயும் தந்து. இன்றைக்கு உமாவை வாப்பா தள்ளி யாருக்கு போங்க, ஒரு பொண்ணு விலங்குகளையே வாப்பா, அம்மா கொஞ்சம் தள்ளிடுங்க, ஆட்கள் வந்தீங்க ஒரு விலங்குகளையே அல்லாஹ் அக்பர். உமாவை பார்த்து வாப்பாவை பார்த்து உசுரோடு இருந்தால் மறந்து விடாதீர்கள். கிழமையில ஒரு நாள் தோழர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களோட தாயையும் தந்தையையும்
போய் பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, குறைந்தபட்சம் உம்மாவோட ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி போன்லயாவது பேசுங்க, ஆறுதலா பேசுங்க. உங்களோட உம்மாட்ட சொல்லுங்க, வாப்பாட்ட நான் இருக்கம்மா, எந்த உசுறு இருக்கிற வரைக்கும் நீங்க எனக்கு எதுவும் கேட்க தேவையில்லம்மா, நீங்க தைரியம், எனக்கு இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தான், இந்த மனைவியை விட இந்த பிள்ளையை விட நான் உங்களைத்தான் நான் நேசிக்கிறேன், அதுக்கு பிறகுதாம்மா எனக்கு எல்லாமே, நீங்க தைரியமா இந்த வார்த்தை மட்டும் போதுங்க. அழுவாங்க பாருங்க, கையேந்திட்டு அந்த பிரார்த்தனை தான் அந்த மண்ணுக்கு மேல வேணும். அந்த பிரார்த்தனையை மட்டும் இந்த மண்ணுக்கு மேல பெற்றுக்கொண்டோம்னு சொல்லுங்க, சொர்க்கமே. சகோதர சகோதரிகளே, சொர்க்கமே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரஹிம அன்ஃபுன் சும்ம ரஹிம அன்ஃபுன் சும்ம ரஹிம அன்ஃபுன். ஒருவனுடைய மூக்குடையட்டும், மூக்குடையட்டும். எப்ப என்ன நாசமா போடா, நாசமா போ, உருப்படாம போ, அதான் நம்முடைய அர்த்தம், உருப்படாம போ. கீழ மன் யா ரசூலுல்லாஹ், யாரு யா ரசூலுல்லாஹ், நாசமா போகட்டும் என்று திட்டுகிறீர்களே, மூக்குடையட்டும் என்று திட்டுகிறீர்களே, யாரு யா ரசூலுல்லாஹ்? மன் அதிரக்க, எவன் ஒருவன் தன்னுடைய தாயையும் தந்தையையும் அடைந்து, அல்லது தாயோ தந்தையோ இருவரில் ஒருவரை அடைந்து, ஃபலம் யதுகுலுல் ஜன்னah, எவன் சொர்க்கம் போகவில்லையோ அவன் நாசமாகிட்டான் என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கம் தோழர்களே, தாயும் தந்தையும் சொர்க்கம். நேத்து முடிச்ச கல்யாணத்தால உம்மாவை மறந்து போன, நேத்து பிறந்த பிள்ளையால தாயை மறந்து போன, நேத்து வந்த நண்பனுக்கு இருக்கிற முக்கியத்துவம் நம்மளை பெத்த வாப்பாவுக்கு இல்லாம போன. உம்மா சொல்ற போகாத மகன் இரவு நேரத்தில், நண்பன் கூப்பிடுறான் வாடா மச்சான், நரகம் அழைக்கிறது விடை கொடுக்கிறோம், சுவர்க்கம் தடுக்கிறது உடைத்து விட்டு வருகிறோம். நவுது பில்லாஹி. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் எல்லாம் உம்மா வாப்பா சொல்றாங்க, வீட்டில் ஏறி மகன் இரவு கெட்டு போய் கிடக்குதுடா, குடியா கிடக்குதுடா, ஊரு மோசமாக இருக்குதுடா, வீட்டுல இருந்தாங்க. நம்ம சுத்த அறிஞனாரா அவங்களுக்கு ஒன்றும் விளங்குறதில்லை. இப்ப அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. நவுது பில்லாஹி. நம்மளோட தாய் தந்தை மிக உயர்ந்தவர்கள், அவங்களுக்கு பணிவிட செய்ய இயலும். இந்த பூமியில ஹிஷாம் இப்னு ஹஸ்ஸான் என்று சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு தாபி, இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கிட்ட சொல்றாங்க, அவர்கிட்ட குர்ஆனை படிச்சு கொண்டிருக்கிறாங்க, குர்ஆனை படித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் கிட்ட ஹிஷாம் இப்னு ஹஸ்ஸான் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், எங்கட உம்மா, நான் குர்ஆனை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என் உம்மா எனக்காக இரவு நேரத்தில் உணவுகளை தயார் செய்து காத்துக் கொண்டிருக்கிறார். இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, குர்ஆனை படிப்பதை நிறுத்திவிட்டு உன்னுடைய தாயோடு போய் உன் தாய் சந்தோஷம் அடைகிற வரைக்கும் உன் தாயோடு உட்கார்ந்து அவளோடு சாப்பிடுவு, இந்த உலகத்தில் உனக்கு ஒரு நஃபிலான ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் என்றார்கள் இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ். சாதாரண உறவல்ல சகோதர சகோதரிகளை, அந்த தாயும் தந்தையும் என்பது நமக்காக இந்த மண்ணுக்கு மேலே தாராளம் ஏராளமாக தியாகம் செய்த ஒரு உன்னத உறவு. இன்றைக்கு ஊடுகள்ல மூளைகள்ல அங்க இங்க இன்னொரு ஆள் வீட்டுல நிறைய உண்மை இருக்கிற பொம்பளை பிள்ளைகளுடைய வீட்டுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்று அன்தலிதல் அமத் ரப்பத்தஹா, தன்னை ஆளுகின்ற எஜமாட்டியை ஒரு பெண் பெற்றெடுப்பாய். மருமகன் விட்ட சுதந்திரமா ஒரு காட்சி வாழ்கிறார், நம்மள விட்டுதான் வாழலாம், நம்மள விட்ட சில தாய்மார் வாழல, அந்த தாய்மார்கள் புரிந்து கொள்ளணும். ஆனா இன்றைக்கும் சில பிள்ளைகளுக்கு உண்மைதான் பாதுகாப்பு, கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை வேற இடத்துல வேலை, ஆனா உண்மை பிள்ளை பார்க்கணும், ஊடு கூட்டணும், சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு ஆக்கணும், பீங்கோ பகலணும், ஊடு வாசலை கூட்டணும், கடைக்கு போய் கொடுக்கணும், வயசு ஏதாவது வருத்தமாக இருக்கிறது. அத்தனையும் ஒரு தாய் தான் அந்த வீட்டில் நின்று கொண்டு செய்ய வேண்டும். மௌத்து வரைக்கும் அவங்களுக்கு இதுதான வேலை. நான் கேட்கிறேன், ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் நம்மளை பெற்ற குற்றத்துக்காக கடைசி வரைக்கும் வேலை செய்வதுதான் அவர்களுடைய வேலையா? சகோதர சகோதரிகளை, நவுது பில்லாஹி அல்லாஹ் முஸ்லிமர்களை தவிர இந்த பிள்ளைகளுக்கு இதை தர்பியத்தாக சொல்லணும். இதைத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தந்த பிள்ளைகளுக்கு தர்பியத்தாக சொல்லிக் கொடுத்தார். உன்னை உம்மா கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தெடுத்தால் அந்த பாடமெல்லாம் சொல்லிக் கொடுத்தது இந்த உலகத்துல வாழ்ந்த உயர்ந்த மனிதர்கள் என்பதை
செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நபியர் பெற்றோர்கள் இந்த உலகத்தில் உசுரோடு இருந்தால் மறந்துடாதங்க. ஒவ்வொரு நாளும் அந்த தாயோடு தந்தையோடு இரக்கமாக உறவாடுங்க, தைரியமாக பேசுங்க. ஏழுமாக அவங்கள்ட்ட போய்மா இதை நீங்க எனக்கு தீர்த்திடுங்கன்னு சொல்லுங்க. அது அவங்களுக்கு சரியான விருப்பமா ஒரு முத்தம் விட்டுட்டு வாங்க, அம்மா போய் போந்துட்டு வா. சில நேரங்கள்ல நம்ம சின்ன காலத்துல இருக்கிற நேரம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இப்ப வந்ததுதான், அந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் இருக்காது. பக்கத்துல யாரோ கொடுத்த பிரியாணி இருக்கு, அல்லது யாரோ கொடுத்த ஒரு அப்பல் இருக்கு, அல்லது யாரோ கொடுத்த ஒரு ஸ்வீட் ஐட்டம் இருக்கு. நம்ம ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல எங்கேயோ போயிருப்போம், தூரத்துக்கு போயிருப்போம். கொடுத்ததை எல்லாம் 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டு உம்மா தின்னாம ஒரு துண்டை வச்சிருப்பான். நம்ம வந்த உடனே உம்மா அதை எடுத்து வேறையா ஒழிச்சு தருவா, இந்த நமக்கு ஒரு துண்டு தருவா. நமக்கு அது விளங்காது. அதனாலதான் இன்றைக்கு உம்மா அன்றைக்கு பட்டணி போட்டு நமக்கு தந்து திண்டு வளர்ந்த அந்த உடம்பு சகோதர சகோதரிகள், அவங்களுக்காக இந்த மண்ணில் வாழ்வது என்பது ஒரு மனிதனுக்கு கிடைத்த உயர்ந்த பாக்கு. சில நேரம் நம்மளோட வாழ்க்கை வறுமை போட்டு உம்மா வீட்டுல இடியப்பு அல்லது ஆப்ப அல்லது ஏதாவது தோசை அல்லது இட்லி இதுகளை போட்டு வித்து நம்மளை படிக்க வச்சதுனாலதான் இன்னைக்கு உயர்ந்த இடத்தில் நம்ம இருக்கிறோம் என்பதை மறந்துடாது. அது உன்னதமான உறவு. அதை இந்த மண்ணுக்கு மேல இடத்துக்கு இருக்கிறவங்களுக்கு பாக்கியம். அது இல்லைன்னு நினைச்சு பாருங்க. வாழ்க்கையில் அது விஸ்பன்னத்துக்கு பிறகுதான் அந்த பிரார்த்தனையுடைய வெயிட்டு வேதனையில் நமக்கு விளங்கும் என்பதை நினைச்சக்கூடாது. ஒரு காலமும் நம்ம தப்பு செஞ்சா கூட பாப்பாட்ட சொல்ல மாட்டோம், தெரியுமா அடிச்சு போட்டுருவார் இந்த பையன். உம்மா எங்க புள்ள வந்து படுக்கிறாங்க, பாப்பா கேட்பாரு எங்கடாங்க தூக்குறாங்க, வந்து நீங்க பேசிங்க வந்துட்டா பொய்ய சொல்லி வளர்ப்போம். நம்ம ஊரே தப்பு செஞ்சு சொல்லும், உம்மா சொல்லுவா இல்ல இந்த பிள்ளை அப்படி செய்ய மாட்டான். ஊரே சொல்லும் தப்பு செஞ்சா இல்ல இந்த பிள்ளை செய்ய மாட்டான், தெரியும் உமாக்கு செஞ்சிருப்பாரு, விட்டு கொடுக்க மாட்டான். அதுதான் இந்த தாய். நம்மளை அவ்வளவு கருத்துமாக வளர்ந்த தாய் இன்னைக்கு உசுர் இல்லை என்றால், அவர் உயிரோடு இல்லை என்றால் அவங்களுக்காக நிறைய பிரார்த்தனை செய்யுங்க. குடியுமாக அவங்க கபடிக்கு போங்க, துவா கேளுங்க, அவங்களோட பேர்ல சதகாக்களை கொடுங்க, அவங்களோட பேர்ல ஏதாவது ஒரு நிரந்தரமான தர்மத்தை கொடுங்க. இந்த உலகத்துல உயர்ந்த தர்மமாக அறிஞர்கள் நான் சொல்லப்படுவது தண்ணி, யாருக்காவது ஏழைகளுக்கு உமார பேர்ல ஒரு தண்ணி எடுத்து கொடுக்குறது, அல்லது ஏதாவது ஒரு நிரந்தர தர்மம் பாரு, ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு மதரசாவுக்கு ஏதாவது ஒரு சித்துக்குங்க, அதை அவங்களோட கவலுக்கு போகட்டும். இந்த உலகத்துல தாய்க்காக அவங்க விட்ட பல்லான நோன்பு அல்லது தர்மம் கொடுக்கிற பழக்கம் இருந்தால் தர்மம் இதெல்லாம் கொடுக்க சொல்லி இஸ்லாம் போதிக்கிறது. சும்மா வருஷத்துல ஒரு கத்தம் ஒதுக்கிட்டு ஒரு ஆட்டை நேர்ந்து விட்டு போட்டு அறுத்து கொடுத்து போட்டு உமாவுக்கு சடங்கு சிந்தித்தம் என்ற திருப்தியோடு இந்த உலகத்துல வாழ்வது அது இவ்வாறு அல்ல என்பதை என்ன செய்யுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகள். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு தெரியும், இன்னைக்கு உலகமே பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு வரலாறாக அமெரிக்கா அல்லாஹ்வுடைய அந்த லஅனத், அல்லாஹ்வுடைய சாபம் அல்லாஹ் நாடினால் வந்தடையும். அப்படிப்பட்ட இஸ்ரேல் இரண்டும் சேர்ந்து இன்று ஈரானை தாக்கி இருக்கிறது. ஈரான் என்ன கொள்கை என்பது இரண்டாவது பிரச்சனை. ஆனால் இதனால் பாதிக்கப்படுறது நம்முடைய உறவுகள். இன்றைக்கு யுஏஇலே உள்ள இந்தியாவுடைய தூதரகம் அறிவித்திருக்கிறது, தயவு செய்து துபாயிலே தேவையில்லாம எந்த இந்திய உறவுகளும் வெளியிறங்கி தெரிய வேண்டாம் என்று திட்டவட்டமாக இன்று அறிவித்திருக்கிறார். குவைத்தில் இன்று அமெரிக்காவுடைய இடத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறார்கள், ஈரானில் இருந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். லெபனான், அதே போன்று ஓமான், இப்படி பல பிரதேசம், கத்தார், இப்படி பல பிரதேசங்கள்ல இன்றைக்கு ஈரான் என்ன செய்கிறது, அமெரிக்காவுடைய பேசிக்கு அடித்துக் கொண்டிருக்கிறது. பல பிளைட்டுகள் இன்று அதனுடைய சேவையை தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறது. என்ன சொல்ல வாரேன் என்றால், இலங்கை இந்தியாவை சேர்ந்த நிறைய உறவுகள் மத்திய கிழக்கில் தான் வேலை செய்கிறார்கள். அதுல நம்மளோட தந்தையும் இருக்கலாம், நம்மளோட சின்ன பாப்பாவும் இருக்கலாம், பெரிய பாப்பாவும் இருக்கலாம், நம்மளோட கணவனும் இருக்கலாம், நம்மளோட பிள்ளைகளும் இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கட்டாயம் தஹஜ்ஜுடைய நேரத்துல, அதுவும் நோன்பு காலம், நம்ம நிம்மதியா தொழுது ஏசுக்குள்ள இருக்கணும். அந்த ஊர்ல உள்ள மக்களுடைய மனநிலைமை நினைச்சு பாருங்க, எப்படி இருப்பாங்க, எவ்வளவு பதட்டம். அது எங்க வந்து விடுவோம், அங்க வந்து விடுமா, இங்க வந்து விடுமா, நம்ம இருக்கிற இடத்துல விழுமா. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய உறவுகளும் இருக்கிறார்கள், அதை தாண்டி நம்முடைய முஸ்லிம் உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த மன வேதனையோடு அல்லாஹ் கிட்ட துஆ கேளு. இது அல்லாஹ் இந்த ரமதானுடைய காலத்துல
இப்படிப்பட்ட இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் முஸ்லிம்களை குறிவைத்து தாக்குகின்ற இந்த தாக்குதல் அல்லாஹ் தஆலா நிச்சயம் அவர்களை பார்த்துக் கொள்வான், சந்தேகமே அல்ல. சின்னவங்க பெரியவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் சொல்லி தஹஜ்ஜுடைய நேரத்துல அந்த ஊர்களில் வாழுகின்ற உறவுகளுக்காகவும் இப்படி முஸ்லிம்களை குறிவைத்து தாக்குகின்ற இவர்களுக்காகவும் என்ன செய்யணும், நானும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உள்ளத்துல ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த கண்ணியமான இந்த ரமலானுடைய மாதத்துல எத்தனையோ பேர் உயிரிழந்தாங்க. இந்த ஈரான்ல மட்டும் 40க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்துட்டாங்க. இதுவரைக்கும் கூடியிருக்கலாம். அவ்வளவுக்கு இன்றைக்கு ஒரு பதட்டமான ஒரு சூழல் மத்திய கிழக்கு நாடுகளில் போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளால முடிந்தது துவா. அதுக்கு நமக்கு இருக்கிற பெரிய ஒரு ஆயுதம் துவா. அதை அந்த உறவுகளுக்காக செய்வோம். இந்த ரமலான் மாதத்தில் நிம்மதியான இபாதத்துக்கள் ஒரு நோன்புகளோடு எங்களோட உறவுகளும் இந்த நோன்பையும் பெருநாளையும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். அதற்கு நானும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்த தேவையில் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா எல்லோரையும் பாதுகாத்து எல்லோருக்கும் அருள் செய்து நானும் நீங்களும் இந்த பூமியில் வாழ்வதற்காக எனக்கும் உங்களுக்கும் வாழ்வை காட்டி தந்துவிட்டு பிறந்து மன்னரையில் வாழுகிற அந்த தாய் தந்தையுடைய மன்னரையை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கி நரக விடுதலை அளிக்கப்படுகிற இந்த சிறப்பான இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு இரவில் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பெற்ற அந்த தாயையும் தந்தையையும் கபரில் இருந்தால் நரக விடுதலை கொடுத்து அவர்களை அல்லாஹ் தஆலா சுவர்க்கவாதிகளாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். உயிரோடு அவர்கள் இருந்தால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர்களுடைய பிரார்த்தனைகளை இந்த மண்ணுக்கு மேலே பெற்று நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ்ந்து மன்னிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.